வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடேனியம் செடிகளில் மழைக்காலங்களில் நம்ம கிராஃப்டிங் செய்யலாமா அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்கலான்ட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம இதை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோங்க. இருந்தாலுமே நான் போன முறை வீடியோ போட்டப்போ ஒரு சில சிஸ்டர்ஸ் நம்ம கமெண்ட்ஸ்லேயே கூட கேட்டிருந்தாங்க, மழைக்காலங்களில் நம்ம கிராஃப்டிங் செய்யலாமா அப்படின்னு சொல்லி. அதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலான்ட்டு இருக்கிறோம். பொதுவாக மழைக்காலங்களில் நம்ம கிராஃப்டிங் செய்யும்போது எல்லாமே, அதாவது நம்ம இப்போ கிராஃப்டிங் பண்ணுற செடிகள் எல்லாமே 100% சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வெயில் சமயங்களில் நம்ம கிராஃப்டிங் பண்ணும்போது கூட நமக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதில்ல. நான் போன முறை கடைசியாக இப்போ நான் வீடியோ போட்டிருந்ததில் நான் எல்லாமே ஓரளவு சக்ஸஸ் ஆகியிருந்ததுங்க. 6 செடிகளை நான் கிராஃப்டிங் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு போன்சாயில் 3 கிளைகளில் கிராஃப்டிங் பண்ணதில் 1 மட்டும்தான் ஃபெயிலியர், மற்ற எல்லாமே எனக்கு சக்ஸஸ் ஆகியிருந்தது. போன வருடம் நான் நல்ல மழை நேரத்தில் கிராஃப்டிங் செஞ்சப்போ எனக்கு பாதிக்கு பாதி ரிசல்ட் தாங்க வந்திருந்தது. ஆனால் கடந்த 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல மழையில் தான் நான் கிராஃப்டிங் பண்ணேன். அதே மாதிரி போன மாதமுமே நான் மாயா கிராஃப்டிங் பண்ணியிருந்தேன். அதுவுமே எனக்கு நல்லா தான் வந்திருந்தது. இருந்தாலும் மழை நேரங்களில் நம்ம கிராஃப்டிங் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் விளைவுகள் பார்க்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த 2 செடியில் இது பாருங்கள், இது நான் விதை போட்டு வளர்த்த ஒரு செடி தாங்க. இதில் ஒரு நார்மலான சிங்கிள் பெட்டல் தான் பூத்துட்டு இருந்தது. இப்போது நான் கிராஃப்டிங் செஞ்சதுக்கப்புறமா பாருங்கள், ஒரு அழகான யூனிக்கான ஒரு சிங்கிள் பெட்டல் இதில் பூத்துருக்குது. இதுதான் தாய் செடி. இதிலேருந்து தான் நான் கிளைகள் வெட்டி அதில் கிராஃப்டிங் செஞ்சுருக்கிறேன். இது நான் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தமிழச்சி கார்டனில் நான் ஒரு 4 அடேனியம் செடிகள் வாங்கியிருந்ததுங்க. அதில் ஒன்று தான் இந்த செடி. நான் இந்த செடி வாங்கின உடனே இதை கிளைகள்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரீபார்ட் பண்ணேங்க. அப்படி கிளைகள் வெட்டின கிளைகளை நான் இந்த மாதிரி கிராஃப்டிங் செஞ்சது. அப்போது பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த 2 செடியுமே நான் ஒரே நாளில் கிராஃப்டிங் பண்ணது தாங்க. ஆனால் இந்த 2மே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சரியான ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த செடி பாருங்கள், அழகாக கிளையே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நம்ம கிராஃப்டிங் செஞ்ச இடம் பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு. அதிலேருந்து இந்த அளவுக்கு உயரமாக அழகாக தழைச்சி பூவுமே வச்சுருக்கு பாருங்கள். இது 2வது முறையாக பூத்துட்ருக்குது. ஆனால் இந்த 2 செடியில் பாருங்கள், நம்ம கிராஃப்டிங் பண்ண போர்ஷன் அப்படியே நிற்கிது, வளர்ச்சி இல்லாமல். ஆனால் சக்ஸஸ் ஆகி இருக்குது. அதில் 2 இலை இருக்குது பாருங்கள், இதில் ஒரே ஒரு இலை இருக்குது. இதில் மொட்டுகள் கூட வச்சு உதிர்ந்துடுச்சுங்க. இந்த மாதிரி தான் வளர்ச்சியில் வித்தியாசங்கள் இருக்குங்க நம்ம மழை சமயங்களில் கிராஃப்டிங் பண்ணும்போது. ஆனால் இந்த 2மே அடுத்து நல்ல வெயில் காலம் வரும்போது இதில் இருந்து நல்ல கிளைகள் தழைச்சி வர ஆரம்பிச்சிடும். இந்த செடி பாருங்கள், இதுவுமே நான் அந்த செடி கிராஃப்டிங் பண்ண அதே நாளில் கிராஃப்டிங் செஞ்சது தாங்க. ஆனால் இது பாருங்கள், அழகாக இதுவுமே தழைச்சிருக்குது. இது நல்லா வளரலைனா கூட நல்லா அழகாக ஒரு 3 கிளைகள் வச்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதோட தாய் செடி இது தாங்க. இதுவுமே நல்ல ஹைட்டாக இருந்ததால் நான் அது கிளைகள் வெட்டும்போது அதை நான் இது மாதிரி இன்னும் 2-3 செடிகளையும் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். அது எல்லாமே நல்லா சக்ஸஸ் ஆகிருக்குது. ஆனால் பூக்கள் வைக்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. இப்போது நான் காமிச்ச இந்த செடி, இந்த கிளையும் சரி, இதில் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிற அந்த சின்ன கிளை வச்சுருக்கோம்ல, இது பிளாக் அண்ட் ரெட் கலரில் ஒரு அடுக்கு தாங்க. இது பாருங்கள், இது நல்லா தழைச்சி வந்திருக்குது. இது பாருங்கள், ஒரு பக்கம் லைட்டாக அந்த ராட்டாகி இருக்குது பாருங்கள். ஆனாலும் தழைச்சி வந்திருக்குது. அந்த இடம் அப்படியே நின்றுடுச்சு. இந்த மாதிரி நம்ம கிராஃப்டிங் செய்யும்போது சில இது நல்லா வளருங்க, சில இது ராட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சரியான ஒரு வெயில் கிடைக்காததாலையும் தொடர்ந்து மழை நேரங்களில் ஒரு காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தினால ஒரு ஃபங்கஸ் மாதிரியுமே நமக்கு வரும். அதனால் நம்ம மழைக்காலங்களில் கிராஃப்டிங் செய்யும்போது சக்ஸஸ் ஆனாலும் கூட இந்த மாதிரி ராட்டாகி சில நேரம் அந்த சரியான வெயில் கிடைக்காதால வளர்ச்சி இந்த மாதிரி நின்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சக்ஸஸ் ஆகி எல்லாம் வரும், நம்ம கிராஃப்டிங் பண்ணது இல்லை வரலைன்னா கூட நமக்கு செடி எதுவும் ஆகாதுங்க, நமக்கு செடி பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் நம்ம கிளைகள் வெட்டி எடுத்த அந்த தாய் செடி இருக்குது இல்லைங்களா, இப்போ இதிலேருந்து நான் கிளை வெட்டி தான் நான் அந்த 2 செடியில் பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த தாய் செடி கிளைகள் வெட்டின இடத்துல ஒரு காயம் இருக்கும். அது மழையில் நனையாமல் நம்ம பார்த்துக்கிறணும்.
இப்போ இந்த செடியிலுமே பாருங்கள், நான் இந்த கிளைகள் வெட்டின இடத்துல இப்போ 2 அல்லது 3 கிளைகள் வந்து இன்னுமே நல்லா தான் இருக்குது, அழகாக பூக்கும். இருந்தாலும் நம்ம மழை நேரங்களில் கிராஃப்டிங்காக அந்த மாதிரி கிளைகள் அறுக்கும்போது நமக்கு அது ராட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதை சரியான முறையில் நம்ம பராமரிக்கணும். இதை நான் வந்து எனக்கு உள்ள இடம் இருக்கிறதுனால நான் அதில் எடுத்து வச்சு பராமரிச்சுக்கிட்டேங்க. ஒருவேளை உங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு உள்ள ஒரு ஷெட்டு மாதிரியான இடம் இல்லை அப்படின்னா, நீங்கள் அந்த கிளைகள் அறுத்த இடத்துல ஒரு கவர் போட்டு நம்ம வைக்கலாங்க. நம்ம மழை காலங்களில் ஏன் வந்து கிளைகள் வெட்டுறதில்ல அப்படின்னா, அது வந்து ஒரு பூஞ்சை தாக்குதல் மாதிரி ஆயிரும். அப்படி இல்லைன்னா நேரடி மழை தண்ணி பட்டதுன்னா அழுகிரும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம கிராஃப்டிங் பண்ணும்போதும் அதே தாங்க நடக்கும். அப்போ நம்ம மழை சமயங்களில் கிராஃப்டிங் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை நேரங்களில் நம்ம கிராஃப்டிங் செய்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒருவேளை நம்ம கிராஃப்டிங் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்பட்டு செய்யும்போது அதில் வந்து வர்ற விளைவுகள், அதாவது கிராஃப்டிங் ரிசல்ட் வந்து சக்ஸஸ் எப்படி வேணால் இருக்கலாம், அதை ஏற்றுக்கிறணும். அதே மாதிரி கிராஃப்டிங் போர்ஷனை நம்ம சரியான முறையில் பராமரிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம கிராஃப்டிங்காக ஒரு தாய் செடியிலேருந்து கிளைகள் வெட்டி எடுத்திருப்போம். அந்த செடியை நம்ம சரியான முறையில் பராமரிக்கணுங்க. இதெல்லாம் நம்ம சரியான முறையில் செய்ய முடியும் அப்படின்னா நம்ம கிராஃப்டிங் செய்யலாம். இல்லை அப்படின்னா நம்ம கிராஃப்டிங் செய்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் மழைக்காலங்களில் கிராஃப்டிங் செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்னும், உங்களுக்கு அந்த கிராஃப்டிங் செய்யும்போது ஏற்பட்ட அனுபவங்கள் நல்லபடியாக வந்ததா என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.